வணக்கம் நண்பர்களே, திங்க் பாசிட்டிவ் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு பிபிஎஃப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், சரிங்களா? மேலும் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். முதன்மையானது பார்த்திங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ இதில் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. ஸோ அதாவது நம்ம டேக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செக்ஷன் 80C படி பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இயர்லி 1.5 lakh பர் இயர் நம்ம இதில் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸிமமான ஒரு அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேலும் டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட். ஸோ அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிபிஓவில் வரீங்கன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு தராங்க. மேலும் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி. அதாவது நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிங்கன்னா அதோடைய மெச்சூரிட்டியில் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் எக்ஸம் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க. ரெண்டாவது அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் தராங்கன்னா இந்த பிபிஎஃப் ஸ்கீம்ஸ் தான் தராங்க. 7 to 8% per annum இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தனி வட்டியெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு வருமானம் வராது. ஆனால் இது கூட்டு வட்டி அப்படின்றதால ஸோ இது டபுள் ட்ரிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இது மூலமாக கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ இது உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கிறதால ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். அதாவது உங்களுக்கு திரும்பி வரதில் எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்காது. ஏன்னா இது மார்க்கெட்டில் போகிறதோ இல்லை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போடுற மாதிரியோ எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது. ஸோ நீங்கள் போட்ட ரிட்டர்னை உங்களால் எடுக்க முடியும். அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதாவது இந்த ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 50 year டெனர், அதாவது ஒரு காலவரையை 15 வருஷம் வரை நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை அதுக்கப்புறமா நீங்கள் 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணவும் உங்களால் முடியும். ஸோ உங்களுடைய பணத்தை பன்மடங்கு உயர்த்துறதுக்கான ஒரு ஸ்கீம்ஸாக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதாவது மினிமம் அப்புறம் மேக்ஸிமம் நம்மளால் போடுற அளவுக்கான தொகை இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. மினிமம் நீங்கள் வருஷத்துக்கு 500 ரூபா போடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரையும் நீங்கள் போடலாம், சரிங்களா? இது ஒரு நல்ல பெனிஃபிட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் எடுக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா பார்ஷல் வித்ட்ராவல்ஸ். அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இதில் இருக்குது, சரிங்களா? ஸ்கீம்ஸை படித்ததுக்கப்புறமா இதில் சேருங்க. மேலும் ஆறாவது பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி. ஸோ நீங்கள் எடுக்கிற பிபிஎஃப் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிற ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற பிபிஎஃப் அமௌண்ட் பிரேக் ஆகாமல் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அடுத்தது 7th ஒன்று நாமினேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிலவங்க வயசானவங்க போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் நாமினேஷன் அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாராவது பெனிஃபிஷரியாக இருக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு போய் சேர மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. அடுத்தது 8வது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டுக்கோ எதுக்கு வேணால் நீங்கள் மாற்றலாம், சரிங்களா? 9th ஒன்று நோ மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இது ஸ்டாக் மார்க்கெட்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ரிஸ்க்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த ஸ்கீம்ஸில் இருக்காது. அடுத்து 10th ஒன்று ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஸோ இது ஒரு ரெகுலர் சேவிங் ஹேபிட்டாக இருக்கிறதால இதனால் உங்களால் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை நீங்கள் உள்ளார போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலோ இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் கார் வாங்குற பிளானிங்கோ எதுவாக இருந்தாலும் உங்களால் அதை ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து 11th ஒன்று ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாமே உங்களுக்கான ஒரு சேஃப்டி நெட்டாக இது கருதப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ், இந்த பிபிஎஃப் ஸ்கீம்ஸை எந்தெந்த பேங்க்லாம் ஆஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பிபிஎஃப் எந்தெந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ பேங்க். ஸோ இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொடாக் மஹேந்திரா பேங்க், ஐடிபிஐ பேங்க், எஸ் பேங்க் இவங்களாம் ஆஃபர் பண்ணுறாங்க.
மேலும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ அதிலையும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஆஃபரில் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். NRIயால் இதை ஓப்பன் பண்ண முடியாது. மேலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு ஸோ ஸ்டார்டிங் வந்து மினிமம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அமௌண்ட் 500 rupeesலேருந்து மினிமம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பேங்க் ஸ்கீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மேலும் ஆன்லைன் ஆஃப்லைன் மோட்ஸ்லேயே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் போர்ட்டல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது மூலமாக ஆன்லைனில் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். இல்லை ஆஃப்லைனில் பண்ணுறவங்க பிரான்ச்சில் போய் ஓப்பன் பண்ணலாம். இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக படிச்சுட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து சேருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேவிங் ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சேர்ந்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்டை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.